அதாவது அக்குபஞ்சருடைய ஆதி தத்துவம், நான்ஜிங், நெய்ஜிங், ஐச்சிங், இந்த மாதிரியான நூல்கள் இது எல்லாமே வந்து குடிக்கிற அந்த மூல நூல்களாக இருக்கட்டும், ஆதி நூல்களாக இருக்கட்டும், முன்வைக்கிற விஷயம் வந்து உடலோட இயக்கத்தை பற்றி. அதாவது இப்போ அலோபதி சொல்லிட்டு இருக்க எல்லா விஷயத்துக்கும் எதிரானது தான் அவங்க சொல்கிறது. எதிரானது இல்லை, அதுதான் உண்மை. அவங்களுக்கு எதிராக தான் ஆங்கில மருத்துவம் சொல்லுது. நான் சொல்கிற எதிர்ன்றது அந்த எதிர் இல்லை. அதாவது அவங்க சொல்கிற கான்செப்டை விட எக்ஸாக்ட் ஆப்போசிட் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஏன்னா இதுதான் உடல் இயற்கை. அக்குபஞ்சருடைய சொல்கிற நான்ஜிங், நெய்ஜிங் புக்கு சொல்கிறது தான் உண்மையான உடல் இயற்கை. ஒரு 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 இரும்பல் வருது அப்படின்னாலே இந்த நெஞ்சு கூட்டு பகுதி முழுக்க சுருங்கி விரியும், விழா எலும்புகள் சுருங்கி விரியும், அடி வயிற்று பகுதியில் இருக்கிற உறுப்புகள் சுருங்கி விரியும். ஸோ ஒரு இரும்பல் அப்படிங்கிறது இங்கேருந்து ஆரம்பித்து வாய் வழியா இது வரைக்கும் அது வெளிப்படுது. அப்போ ஒரே ஒரு இரும்பல் உடல் மொத்தத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமே சம்பந்தப்பட்டதா இருக்கும் பொழுது வெறும் இரும்பலை வந்து லங்ஸ் சார்ந்த தொந்தரவுகளா பார்க்கறது தான் ஆங்கில மருத்துவம். அது எவ்வளோ தவறான ஒரு கான்செப்ட். இரும்பல் எங்கிறது தோன்றுறது? அடி வயிற்றுல முடிகிற இடம் எது? வாய்ப்பகுதி. இதுக்கு இடையில தான் நுரையீரல் இருக்கு. அப்போ ஆதியும் அந்தமும் இருக்கிற இடத்த விட்டுட்டு வெறும் நடுவில் இருக்கிற நுரையீரல் சார்ந்த பிரச்சனையாக பார்த்து அதை தவறாக கன்வே பண்ணி அந்த நுரையீரலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால, இருமலை கண்ட்ரோல் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ஆதியும் அந்தமும் பிரச்சனைக்கு வருது. இந்த தொண்டை வழியாக வாய் வழியாக வரும்போது இதோடைய அந்தம், இந்த ஆதி ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகுது. அது ரெண்டுமே அந்த இங்கே வெளியேற்றப்பட வேண்டிய இடமும் பாதிக்குது, தொடங்கின இடம் எந்த இடத்துனால தொடங்குச்சோ அந்த இருமல் அந்த இடமும் பாதிக்குது. ஸோ இப்படியான ஒரு தவறான விஷயங்கள் தான் அந்த அலோபதி வந்து சொல்கிற விஷயம். ஆனால் இது ரெண்டுத்தையும் மிக சரியாக நான்ஜிங் புக்கில் பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரு இருமல் எங்கேருந்து தொடங்குது, எந்தெந்த உறுப்பு வழியாக எந்தெந்த உறுப்புகள்லாம் அந்த இருமலை கொண்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ணுது, எந்தெந்த உறுப்புகள் சுருங்கி விரிதுன்றத கம்ப்ளீட்டான விஷயமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லியிருக்கு நான்ஜிங், நெய்ஜிங் புக். ஸோ இப்படி இதுதான் வந்து அக்குபஞ்சருடைய உடல் இயற்கை வந்து பேசுது. ஸோ இப்படியான ஆதி நிலையான அக்குபஞ்சர் மருத்துவம் ஒற்றைப்புள்ளி சிகிச்சையை தான் முன்வைக்குது. ஒற்றைப்புள்ளி சிகிச்சையை தூண்டி விடுறதுக்கான வழிகள் தான் வந்து அது முன்வைக்குது. அப்போது ஒற்றைப்புள்ளி சிகிச்சையை முன்வைக்கிற அக்குபஞ்சர் பிற்காலத்தில் மல்டிநீட்லிங் ஆகும்போது என்னென்ன மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஏற்படுத்துது. ஏன் வந்து மல்டிநீட்லிங்கை நான் தவறுன்னு சொல்கிறேன்? மல்டிநீட்லிங்கில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்சியூ அப்படிங்கிற அடிப்படை விஷயமே அங்கே பிரேக் ஆகிடுச்சு. அக்குபஞ்சருடைய எல்லா வைத்திய முறைகளுடைய பேசிக்கான விஷயமே ஜென்சியூ. ஒவ்வொரு மருத்துவ முறையிலுமே அந்த ஜென்சியூ அப்படின்னு மிக துல்லியமான அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றது தான் வைத்திய முறை. அப்போ மட்டும்தான் உடலுக்கு சரியாக வந்து வேலை செய்யும், சரியான விஷயத்தை கொண்டு வரும். அப்படி அந்த அடிப்படை விஷயத்தையே அந்த மிக துல்லியமான அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நீங்கள் பிரேக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் வந்து அங்கே பயனற்றதாக போயிடுது. அப்போ அந்த பயனற்றதாக ஆக்குறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டி நீட்லிங் அப்படிங்கிற கான்செப்ட். ஏன்னா சிங்கிள் நீட்லிங் அப்படிங்கிறத மிக துல்லியமான ஒரு மருத்துவன் இந்த இடத்துல உட்காந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறான்னா அவன் மனசு, உடல், மனம், உயிர் மூணுமே ஒரு நிலையில் இருக்கணும் இல்லையா? அப்போ தான் மிக துல்லியமான ஒரு பாயிண்ட் சூஸிங்க்கு வர முடியும். அப்போ மிக துல்லியமான பாயிண்ட் சூஸிங்க்கு அவன் வரணும் அப்படின்னா அவன் வந்து கான்சன்ட்ரேஷனில் வந்து தலையிலேருந்து உச்சிலேருந்து கால் வரைக்கும் அவன் அந்த இன்வால்மெண்ட்டோடு இருக்கணும். அந்த பேஷண்ட்டோடையும் அந்த நோயோடையும் அந்த வைத்தியத்தோடையும் அந்த பரிசோதனை முறைகளோடையும் நாடியோடையும் அவன் வந்து இன்ட்ராக்டாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் மிக துல்லியமான இடத்துல வரும். அப்போ நீ மல்டிநீட்லிங் போகிற அதாவது மெரிடியன் சேனலில் போகிற 10 இடத்துலையும் வேறு மெடியன் அவங்களுக்கு வந்துட்ட பிரச்சனை என்ன, அவங்களுக்கு வந்திருக்க கரெக்டான பஞ்சபூதங்களுடைய சமநிலை குலைவு என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இதெல்லாம் தெரிஞ்சதோ தெரியலையோ அதெல்லாம் செகண்டரி. அதெல்லாம் தாண்டி நீ வேறு மெரிடியன் சேனல்லையும் நீ புள்ளி தூண்டல் கொடுக்குற, அப்போது இன்னொரு மெரிடியன் சேனல்லையும் நீ புள்ளி தூண்டல் கொடுக்குற. இப்படி 4-5 மெரிடியன் சேனலில் நீ புள்ளி தூண்டல் கொடுக்குற. அது போக ஒரே மெரிடியன் சேனலில் 7-8 இடத்துல தூண்டல் கொடுக்குற. அது எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். சிகிச்சையை கடத்தி கொண்டு போகிற வழித்தடங்கள். அதுக்கெல்லாம் நீ தூண்டலை கொடுத்தினா அது எப்படி வந்து மிக துல்லியமான அப்படின்ற இடத்துக்கு வரும்? அது எப்படி வந்து அக்குபஞ்சர் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும்? இதுதான் ஆதி தத்துவமாக பேசினாங்களாம். தத்துவம் அப்படின்னாலே அந்த தத்துவத்தை வந்து பிழலாமல் இருக்கிறது தானே நமக்கான தத்துவம். மருத்துவ முறை செய்கிறோம், நம்ம ஒன்று வேறு ஐடி ஃபீல்டில் செய்யல, இல்லை மிஷினோட ஒர்க் பண்ணல, உயிரோட வேலை செய்கிறோம். அப்போ அந்த மருத்துவ முறையில் வேலை செய்யும்போது அதுக்கான தத்துவம் இருக்கு இல்லையா? 2+2 4ன்றது தானே தத்துவம். 2+2 வேறு என்னென்னமோ இப்போல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து மனுஷனோட பரிணாமங்கள், சும்மா அவனுக்கான ஒரு கண்டுபிடிப்புகள், ஆய்வுகள். ஆனால் 2+2 4 அப்படிங்கிறது தானே நம்ம முன்னோர்களுடைய அடிப்படை தத்துவமாக கண்டுபிடிச்சாங்க.
அப்போ நீ அதெல்லாம் விலகிட்டு நீ வேற எதை கண்டுபிடிச்சாலும் அது எப்படி வந்து சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்போ என்ன ஆகும்னா அக்குபஞ்சர் மருத்துவத்துக்கான டிராபேக்காக இதுவும் சேர்க்கும்.